டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கோவில்பட்டி ஸ்பெஷல் சீவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கோவில்பட்டி மட்டும் இல்லைங்க, அருப்புக்கோட்டை, சாத்தூரில் எல்லாமே ஒரு ஸ்பெஷலான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சீவல் போடுவாங்க. இந்த சீவலை நீங்கள் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு உடனே சாப்பிட்லாம். அதை விட முக்கியமாக இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் கோயில்பட்டி சீவல், இந்த கோயில்பட்டி சீவல் நல்லா மொறு சீவல் நம்ம எப்படி போடுறோம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ இந்த பவுலில் வந்து 150 கிராமு கடலை மாவு, நம்ம எப்பயும் போல் கடையில் வாங்குகிற கடலை மாவு 150 கிராம் இதில் சேர்த்துக்கங்க. இது மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு. அதுக்கடுத்து முறுக்கு மாவு வந்து 300 கிராமு, அதாவது மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்துருக்கோம். இப்போ இந்த முறுக்கு மாவு அளவு தான் அதிகமாக இருக்கும், அப்படின்னா தான் நம்ம சீவல் வந்து ரொம்ப நம்ம கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம முறுக்கு மாவோட அளவு 2 எடுத்தோம்னா கடலை மாவு அளவு 1 பங்கு அவ்வளோதான் இருக்கணும். இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ முறுக்கு மாவு வந்து எளிமையாக எல்லா ஸ்டோர்லையும் கிடைக்குது. நீங்கள் அதனால் முறுக்கு மாவு ஈஸியாக வாங்கிக்கலாம். கடலை மாவு உங்கள்கிட்ட ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்கிறதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி இந்த சீவலை வந்து இந்த மெத்தடில் செய்கிறோம். இது வந்து உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறுக்கு மாவில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் எள்ளு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அதனால் அதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் பார்த்து தான் அடுத்தடுத்த பொருளை சேர்த்துக்கிறணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு தூளுப்பு. ஏன்னா முறுக்கு மாவில் கொஞ்சம் ஏற்கனவே உப்பு இருக்கும், நம்ம வந்து கடலை மாவுக்காக மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், இது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, இது கலருக்காக. இப்போ ஒரு தடவை நம்ம போட்ட பொருளெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மாவு அந்த மாவு 2 மாவையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. எண்ணெய் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ரொம்ப ஊற்றிட வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ நம்ம இந்த எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டு பூண்டு சாறு ஒரு 50 ml, அதாவது ஒரு 2 பூண்டு எடுத்து சும்மா அப்படியேவும் மிக்சி ஜாரில் போட்டு அந்த சாராக மட்டும் வடிகட்டி நம்ம இதில் ஊற்றணும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். சாதாரண தண்ணி தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இந்த முறுக்கு மாவு கொஞ்சம் தண்ணி வாங்கும், அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து ஊற்றி பிசைஞ்சுக்கிறணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு இருக்கேன். மொத்தமாக பிசைஞ்சு முடிச்சுட்டு எவ்வளோ தண்ணி செலவாயிருக்குன்னு சொல்லிடுறேன். தண்ணி நமக்கு ஒரு 200 ml செலவாயிருக்கு. 200 ml செலவாயிருக்கு. மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்க வேண்டாம், ஏன்னா நம்ம உலக்கில் தான் புளிய போகிறோம். அதனால் நமக்கு அதுக்கு தகுந்தாப்புல தான் மாவோட அந்த பிசைஞ்சிச்சக்கூடிய தன்மை இருக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். விரல் வச்சோடனே நல்லா இந்த மாதிரி பதியணும், அப்படின்னா தான் நமக்கு புளியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சீவல் புளிய போகிறோம். இப்போ அதுக்கு நான் இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் இருக்குமே ஏற்கனவே திருக்கோளக்கு அந்த மாதிரி உலக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அந்த சில்லை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள், சிலது டபுள் கூட இருக்கும், எதனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லேசாக எண்ணெயை மட்டும் தொட்டு உலக்கில் நல்லா தடவி கொடுத்துருங்க. தேவையான அளவு மாவு எடுத்துட்டு மிச்ச மாவு வந்து காயாத அளவுக்கு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கொலக்கட்டை மாதிரி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சீவல் போட போகிறோம். சீவலுக்கு தேவையான எண்ணெய் இதில் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடணும். நல்லா சூடானால் தான் நமக்கு உள்ளே புளிஞ்ச உடனே நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம அதே ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம புளிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான், இப்படியே புளிஞ்சு விடுங்க. அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக நம்ம வாட்டில் கட் பண்ணி விட்டோம்னா அது வாட்டில் 1 பவுலில் வந்துக்கிட்டு இருக்கோம். லென்த்தாக புளியனாலும் புளியலாம், ஆனால் நம்ம அதை மறுபடியும் கடைசியாக உடைக்கணும். இப்போ நம்ம இப்படியே கூட சாதாரணமாக சீவல் மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ எண்ணெய்க்கு தக்கன, எண்ணெயோட சூடுக்கு தக்கன நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டு இப்போ நமக்கு இது ரெடி ஆகட்டும். இப்போ நமக்கு அந்த சலசலப்பு அடங்கின உடனே லேசாக புரட்டி விடுங்க. இல்லைன்னா நல்லா இந்த எண்ணெயில் இப்படி சுற்றி விட்டாலே போதும், நல்லா எல்லா பக்கமும் வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ரெடி ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக புளியறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிடும். அங்கிட்ட 1 நிமிஷம், அங்கிட்ட 1 நிமிஷம் தான், அவ்வளோதான், சட்டுன்னு ரெடி ஆயிரும். அந்த அப்படியேவும் லேசாக அந்த நுரை அடங்க ஆரம்பித்தோடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துருங்க. அப்படி தனியாக எடுத்து வச்சுருங்க. சாப்பிட்டு பார்ப்போம். இந்த கோயில்பட்டி சீவல்னா ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும்.
அந்த பூண்டு அந்த வாசத்தோட ஒரு சுவை நல்லா அருமையாக இருக்குது. இதே போல் ஈஸியாக எளிமையாக நீங்கள் வந்து ஒரு சீவல் செய்ய நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க, அருமையாக வரும். இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.